ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நூலகங்கள் போதுமான புத்தகங்கள் இல்லாமலும் முறையான பராமரிப்பு இல்லாமலும் பூட்டியே கிடப்பதால் தமிழ்நாடு அரசு நூலகங்களை சீரமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொது நூலகங்கள் குறித்த ஒரு கள ஆய்வு தற்பொழுது செய்துள்ளோம். இது குறித்து நாம் இப்பொழுது அது பற்றி பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 88 நூலகங்களில் பல்வேறு நூலகங்கள் மூடியே கிடக்கிறது. அதே மாதிரி அதனுடைய பராமரிப்புகள் இல்லாமலும் அதற்கு நூலகர்கள் நியமனம் செய்யாததால் பல்வேறு கிராம பகுதிகளில் வாசிப்பு திறன் என்பது மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. இது குறித்து நமது ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த சண்முகராஜ் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, அதனுடைய வாசிப்பு திறன் எப்படி இருக்கு, நூலகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிலவரம் தங்களுடைய கருத்து என்ன? அதாவது ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாவட்டம் முழுக்க 88 நூலகம் இருந்துச்சு. நூலகம்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. நூலகம் இருக்கு, ஆனா எந்த நிலைமையில இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது படிக்கிறது புஸ்தகங்கள் இல்லை, சுத்தமா பராமரிப்பு இல்லை. ரெண்டாவது அது முறையான ஒரு அலுவலரை போட்டு அதை திறந்து டெய்லி அதை கண்காணிப்பை ஈடுபடுத்தணும். எனக்கு தெரிஞ்சு மாவட்ட ஆட்சியாளர் நந்தகுமார் இருக்கும் பொழுது அவர் தான் இந்த வாசிப்பு பாட புத்தகத்தை கொண்டு வந்தது. அதே போல புத்தக கண்காட்சி நடத்தினது, மாணவர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. அதே மாதிரி இலவச மாணவர் பயிற்சி திறனை உருவாக்கணும். ஐஏஎஸ் ஆகட்டும், நிறைய மாணவர்கள் இன்னைக்கு அரசு ஊழியர் வந்ததுக்கு அவர் ஒரு காரணம். ஆனா அந்த முன்னெடுப்பு இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தோன்னா இன்னைக்கு சுத்தமா கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், நாளடைவில் அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா ஆட்சியாளர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி புஸ்தகங்களை வாசிப்பு திறனை அதிகரிக்கணும், மாணவர் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். கலை இலக்கிய பெருமன்றம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கறதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும், அதிகாரம் என்ன செய்யணும், திட்டமிட்டு இதுக்கு உண்டான முழுக்கமான ஒரு வேலையை செய்யணும். இதை தான் எங்களை கேட்டுக்கிறோங்க. ரெண்டாவது ஆட்சியார் முதல்ல ஆட்சி தலைவர் அவர்கள் என்ன செய்யணும், உடனடியாக அவர் களத்துல இறங்கணும். முதல்ல இறங்கி ஆய்வு பண்ணணும். ஒவ்வொரு நூலகத்திலையும் போய் ஆய்வு பண்ணா இதோட மொத்த வெளிச்சத்துல வெளியில வரும். அதே போல மாணவர்களுடைய அடுத்த எதிர்காலோட திறன் வளர்க்கும் வரை கேட்டுக்கணும். நன்றி. ஐயா வணக்கம். உங்க பகுதியில உள்ள நூலகத்தினுடைய தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? ராமேஸ்வரம் நல்ல நூலகம் இருக்கு, நல்ல கட்டடம் இருக்கு, நல்ல நூலகம் இருக்கு. அகரவரிசை பிரகாரம் அரிச்சுவடிகள்லாம் இருக்கு நிறைய. அதே போல அபிதான சிந்தாமணின்னு சொல்லி ஒரு பழங்கால நூலகம், கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டுல இருந்த நூலகம் இருக்கு. அந்த புத்தகத்தை பெறக்கூட முடியல, அவ்வளவு உடனே போயிருக்கு. புத்தக பராமரிப்பு என்பது சுத்தமா இல்லை. உள்ள போனா படிக்க முடியல. அந்த புத்தகங்களை எடுத்து அந்த நூலகர் கொடுக்கறதுக்கு இல்லை. தமிழகத்துல வாசிப்பு திறன் இருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்தாலும் வாசிக்கிறதுக்கு புத்தகம் தகுந்த மாதிரி இல்லை. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியா தலையிட்டு ஒவ்வொரு நூலகத்தை ஆய்வு செய்து இந்த நூலக பராமரிப்புக்காக ஒரு பொது நிதியை ஏற்படுத்தணுங்க நான் கேட்டுக்கிறேன். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அறிவு சார்ந்த இந்த புத்தக நூலகங்களில் பல்வேறு கட்டமான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் பல்வேறு நூலகங்கள் பூட்டியே கிடக்கு, நூலகர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. இந்த போட்டித் தேர்வுக்கு, மத்திய மாநில அரசுகளுடைய போட்டித் தேர்வுகளுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் இவர்கள் அந்த அரசு தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் விலையுயர்ந்த புத்தகங்களை வெளியூரில் சென்று வாங்கி படிக்கக்கூடிய நிலவரம் இன்னும் கிராமங்களில் தொடர்கதையாகவே உள்ளது. ஆனால் நூலகங்களில் இது போன்ற புத்தகங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்று பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து தோழர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார், இருத்து கேட்கலாம். வணக்கம். உங்க ஊர்ல நூலகம் எப்படி இருக்கு, அது குறித்து? எங்க ஊருடைய பெயர் தங்கச்சி மடம். இந்த தங்கச்சி மடத்துல நூலகம் 10 வருடத்திற்கு முன்பாக ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அங்க மீனவர்கள் அதிகமா வசிக்கிறனால இந்த மீனவ மக்கள் அதிகமா ஆர்வப்பட்டு படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தாங்க. இந்த மீனவ மக்களுக்கு மற்ற மக்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டா நூலகம் விளங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தை பார்த்தோம்னா இதை பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. நூலகத்தை மெயின்டைன் பண்றதே கிடையாது. அரசு உடனடியா தலையிட்டு
தமிழக அரசு தலையிட்டு இங்க உள்ள மாவட்ட அதிகாரிகளை கொண்டு வந்து, மாவட்ட கலெக்டர்களை கொண்டு வந்து, இப்படி கிளை நூலகங்களை எல்லாமே மறுசீரமைப்பு பண்ணி நல்ல நல்ல புக்குகளையும் நல்ல நல்ல கதைகளையும் கொண்டு வந்து இங்க உள்ள மீனவர்களுக்கும் கல்வி செல்வங்கள் படிக்கிற மாணவர்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்துக் கொடுத்தா தான் இந்த மாணவர்களும் மீனவர்களாகிய நாங்களும் இந்த புக்குகளை எல்லாம் படிச்சு அறிவுத்திறனை வளர்த்துக்கிற முடியும். அப்படி கிளை நூலகங்களே வந்து இப்படி பழுது பார்த்துக்க முடியாம கிடந்துச்சுன்னா எப்படி மாணவர்கள் மீனவர்கள் போய் அங்க போய் படிக்க முடியும்? ஆகையால உடனே தமிழக அரசு தலையிட்டு இங்க மாவட்ட நிர்வாகம் உடனே இறங்கி இங்க உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 88 நூலகங்கள் இருக்கு. இந்த 88 நூலகமே இப்ப பழுதடைந்த நிலையில தான் இருக்கு. ஆகையால உடனே சரி செஞ்சு பல வரலாற்று சிறப்புமிக்க புக்குகளை எல்லாம் இங்க இறக்கி எல்லா மக்களுக்கும் பயன்படுற வகையில கொண்டு வரணும். அதே போல மாணவர்களுக்கு வந்து அதிகமா ஊக்குவிக்கிற வகையில வந்து நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகளை வந்து இந்த புக்கு வழியா உள்ளதுகளை வந்து எடுத்துக்காட்டி நம்ம மீனவர்களையும் நம்ம மாணவர்களையும் ஊக்குவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த அறிவு சார்ந்த புத்தகங்களை நூலகங்கள் மூலம் படித்துத்தான் நான் இது போன்ற ஒரு விஞ்ஞானியா உருவாவதற்கு காரணமாக இருந்தேன் என்று மாணவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அதே போல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நூலகங்களையும் புதுப்பித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் முறையான நிதி ஒதுக்கீடு செய்து நூலகங்களை முறையாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.